அகத்திரையில் என்னோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு நாம் உரையாடல் நிகழ்ச்சியில் சந்திக்கவிருப்பது மிக பெரும் ஜாம்பவான். கவிதை என்ற பெயரில் இன்றைக்கு மலினப்பட்டுவிட்ட சூழலில் இலக்கணம், மொழி இவற்றில் ஆழ்ந்த புலமையுள்ள 15 காப்பியங்களை இதுவரை தமிழுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞர் காப்பியக்கோ ஜின்னா ஷர்ஃபுதீன் அவர்களோடு தான் உரையாட இருக்கிறோம். அவரது ஆழ்ந்த மொழிப்புலமை, அவர் இயற்றிய காவியங்கள், அவருக்கு கவிதை தொடர்பாக அல்லது தமிழ் மீது அவருக்கு இருக்கக்கூடிய புலமை, ஆற்றல், தமிழ் கவிஞர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம், தமிழ் பிரபலங்களோடு அவருக்கு இருந்த தொடர்பு என்று நிறைய விஷயங்களை அவரோடு நாம் இப்போது உரையாடப் போகிறோம். அவரை உங்கள் சார்பாக அகத்திரைக்கு அன்போடு வரவேற்கிறேன். மரபு அப்படிங்கிறது இப்போ வழக்கொழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கு எல்லாருமே கவிஞர்கள் ஆகிட்டாங்க. ஒரு கணினி வந்ததுனால தொடர்ந்து இப்படி என்ற தட்டினாலே கவிதைங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கு. ஆனால் தமிழினுடைய மரபை கொண்டாடக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் கிட்டத்தட்ட 15 காவியங்களை உருவாக்கியிருக்கிறீர்கள். காப்பியக்கோ என்கிற அடையாளம் உங்களுக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்படி ஒரு மரபு சார்ந்து இயங்குவது எதனால்? அது இந்த மொழிக்கு மிக தேவை என்று நீங்கள் உணர்கிறீர்களா? எதனால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நல்லதொரு கேள்வியை கேட்டீர்கள். உண்மையிலேயே இப்பொழுது மரபு சார்ந்த கவிதை எழுதுபவருடைய தொகை மிக 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 குன்றி போயிற்று. இப்போது அது கவிஞர்கள் என்ற போது இன்று மிக மிக அதிகமாகவே கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மரபு சார்ந்த கவிதை எழுதுபவர் மிக மிக குறைவாக இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், அப்போதெல்லாம் கவிதை எழுதுவதென்றால் யாப்பிலக்கணம் தெரிந்தவர்கள் மட்டுமே கவிதை எழுதுவராக இருந்தார்கள். அது அந்த மரபுக்குள்ளிருந்து வெளியே யாரும் போக முடியாத அளவு ஒரு இறுக்கமாகவும் ஒரு கட்டுக்கோப்பும் இருந்ததனால். இப்போது அப்படி அல்ல, யாரும் கவிதை எழுதலாம் என்றொரு நிலைமைக்கு உருவாகி இருப்பது வேதனைக்குரிய விஷயம். என்னவென்றால், தமிழில் விட்டு பிறமொழி கவிதைகள் சில உள்வாங்கப்பட்டு அதை ஏதோ மிக எளிதானது என்று நினைத்து கொண்டு இவர்கள் எழுத செய்கிறார்கள். நான் உண்மையிலேயே அது அப்படி அல்ல. இப்போ ஹைக்கூரை எடுத்துக்கொண்டால் அதற்கென்று வரம்பு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த மொழிக்கு அது பொருத்தமாக இருக்கிறது. நமது மொழிக்கு பொருத்தமாக என்றால் அது என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையது அல்ல. மற்றொன்று புதுக்கவிதை என்றொன்று. புதுக்கவிதையின் வரவேற்கத்தக்கதான், வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் கூட அது வந்ததற்கு பின்னால் மரபினுடைய தாக்கம் அழிந்து போய்கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. மரபு கவிதை எழுதும் போது அந்த எழுதும் கவிஞனுக்கு நிச்சயமாக யாப்பிலக்கணம் தெரிந்தாக வேண்டும். யாப்பிலக்கணம் தெரியாதவர்கள் கவிதை அந்த காலம் எழுதியதும் இல்லை. யாப்பிலக்கணம் தெரிந்தவர்கள் கூட கவிதை எழுதவில்லை. காரணம், கவிதை என்பது ஒருவனுக்கு இறைவனால் வளர்க்கப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன பரிசு என்று கூட சொல்லலாம். அது எல்லோருக்கும் கலையும் இலக்கியமும் கடவுள் வரம் என்று நான் நினைக்கிறது தான் உண்மை. என்னை பொறுத்தவரையில் அதுதான் உண்மையும் கூட. ஏனெனில் இலக்கணம் தெரிந்த, யாப்பிலக்கணம் தெரிந்து அவற்றை கற்பிக்கும் பேராசிரியர்களுக்கு கூட கவிதை எழுத முடியாது. அதற்கு காரணம் அது அவர்கள் பிழை அல்ல, அவர்கள் ஆய்வாளர்கள், அவர்கள் பிழை அல்ல. ஆனால் கவிதை எழுதுவதற்கு இறைவன் வரம் வேண்டும், இருந்தால் அன்றி எழுதுவதற்கு கஷ்டம். இப்பொழுது நீங்கள் சொன்னது போல மரபு அழிந்து கொண்டு வருகிறது என்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இப்போ இலகுவான முறையிலே எழுத முடியுமாக இருந்தால், வெறும் வசனங்களை சொற்களை ஒடித்து போட்டு ஒரு கவிதை என்று சொல்லக்கூடியதை ஏற்கக்கூடிய ஒரு சமூகம் இப்போ நம்முடைய இருக்கிறது. முந்தியெல்லாம் அப்படி அல்ல. ஒரு எழுத்து தவறினாலும் கூட, உதாரணமாக உங்களுக்கு தெரியும், முன்பாக கட்டளை கருத்துரையெல்லாம் எழுத்து தவறினால் கூட, சீர் தப்பினால் கூட அவை கவிதை என்று ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவற்றை ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் இன்றோ எதையாவது எழுதிவிட்டு இது கவிதை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூக ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனால் இது வளர்ச்சிக்குரியதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனால் எல்லோரும், அதாவது உள்ளத்தின் உணர்வு ஓசை கொண்டு வெளிவரும்போது கவிதையாகிறது. இப்போ பாருங்கள், இப்போ அந்த நிலைமை இல்லை. அப்போ ஓசை தெரிந்தவன் தான் பேசுகிற போதும், சாதாரணமாக பேசும் போதும் நம்முடைய பேச்சிலே கவிதை நயம் இருப்பதை பார்க்கலாம். இப்போது அப்படி அல்ல. உண்மையிலேயே எதிர்காலம் எவ்வாறு அமையும் என்றால் என்னை பொறுத்தவரையில் சந்தேகம்தான். ஏனெனில் இலக்கணம் முற்றுமுழுதாக அழிந்துவிடும். யாரும் அந்த இலக்கணத்தை பின்பற்றி கவிதை எழுதுவர் இருக்கப் போவதும் இல்லை. நீங்கள் சொன்னதோடு இப்போ நவீன கவிஞர்கள் உடன்படுவார்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏனென்றால் தமிழ்லேயே சொல்லியிருக்காங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வழிவினானேன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இல்லை இப்படி ஒரு சூழல் வருவது சரியில்லை அப்படி என்று சொல்வது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? தமிழில் கவிதை என்னும் பொழுது
நமது முன்னோர்கள் ஒரு வரையறையும் ஒழுங்கையும் நமக்கு சொல்லித்தான். இப்போ உதாரணமாக கவிதை என்னும் போது யாப்புக்குள் அடங்க வேண்டியது தான் வந்தால்தான் அது கவிதை என்று ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது நீங்கள் சொன்னது போல சாதாரணமானவர்கள் எல்லாம் எழுதும் சில்லறைகள் எல்லாம் கவிதை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்றால் அது கவிதைகள் அல்ல, வெறும் வசனங்கள், வெறும் சொற்களை அடுக்கிவிட்டு இதனை கவிதை என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது? அவ்வாறான மனநிலையில் உள்ளவர்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது உண்மைதான், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வரலாறு எதிர்காலம் பேசும்போது எது கவிதை என்று தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அந்த கவிதைகளெல்லாம் அந்த சிலர்களெல்லாம் ஒதுக்கப்பட்டு கடைசியிலே மிக மிக சொற்பமே மிஞ்சும். அந்த மிஞ்சுவது நிச்சயமாக தமிழ் மொழி யாப்புக்குள் அடங்குகின்ற கவிதைகள் மட்டுமே என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் நான் கவனித்தேன், நீங்கள் சாதாரணமாகலாம் எழுத வந்துட்டாங்கன்னு. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு காலமாகவே ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாமே கூட இப்போ தான் விளிம்பு நிலை மக்கள் எல்லாருமே கூட படிக்க வந்திருக்கிறாங்க, அவங்க தான் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க முழுசாக யாப்பை கற்று எழுதுறதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சாதாரணமானவர்களுடைய கவிதைகள் புறக்கணிப்பது என்பது வந்து அது ஒரு நல்ல விஷயம்தானா? உங்களுடைய கேள்விக்கு நல்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. உதாரணமாக இப்போ கிராமப்புறத்தில் வாழுகின்ற ஒரு பெண் அற்புதமான ஓசைமிகு கவிதைகளை பேசுகிறாள். கவிதை என்பது ஓசை கவிதைக்கு உயிர் என்று சொல்லுவார்கள். கவிதைக்கும் ஒரு உரையாடைக்கும் உள்ள வேறுபாடு ஓசைதான். இங்கே ஓசை கவிதைக்கு உயிர் என்ற பொழுது உதாரணமாக நான் சொல்லுவேன், எங்கள் கிராமப்புறங்களில் எங்கள் ஊரில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கவிதை பாடியதாக அந்த காலத்தில் இப்போது உள்ளவர்கள் அல்ல, இப்போது எல்லாரும் படித்தவர்கள் அல்லவா, சாதாரணமான பெண்கள் பாடும்போது அழகான கவிதைகள் பாடுகிறார். உதாரணமாக ஒன்று நான் சொல்கிறேன், நிறைய கவிதைகள் எனக்கு சொல்லலாம் அவர்களுடைய கவிதைகளை. ஏன் அந்த ஓசையை பின்பற்றி அதுக்கு பின்னால் இலக்கணத்தை படித்து நாங்கள் கவிஞர்களாகி இருக்கிறோம். மச்சானே மாம்பழமே மாமி பெத்த பலகனே ஏலம் கிராம்பே உன்னை என்ன சொல்லி கூப்பிடட்டும் என்று ஒரு பாடு. இதை நினைத்து பாருங்கள், இது ஒரு சாதாரணமான அங்கே இருக்கின்ற ஓசனை. மச்சானே மாம்பழமே, அந்த மானா மோனை இருக்கிறது. மாமி பெத்த பாலகனே, மானாவுக்கு பானா பொருத்தமான எழுத்து அந்த வருகிறார். பாலகனே ஏலம் கராம்பே உன்னை நான் என்ன சொல்லி கூப்பிடட்டும் என்று பாடுகிறாள். காவல் பரணிலே கண் உறங்கும் வேளையிலே கண்ணான மச்சி வந்தே கால் உண்டு கண்ணப்பு கண்டே. பாருங்க, இந்த 4 இடத்துலையுமே காணா காணா என்று எழுத்து வருகிறது மோனை பொருத்தம். இது அவருக்கு இலக்கணம் படித்து விட்டு பாடுவதா? இல்லையே, ஒரு சாதாரணமான நாட்டுப்புற பெண் பாடுகின்ற ஒரு பாடல் இது என்றால் இப்போது வருகிறவர்கள் ஏன் இந்த ஓசையை மறந்து எழுதுகிறார்கள்? ஓசை கவிதைக்கு உயிர் என்று நான் சொன்னேன் அல்லவா. இப்பொழுது வருகின்ற கவிதைகளே ஓசையை உங்களால் காண முடிகிறதா? சாதாரணமான ஒரு கவிஞன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல, நான் ஓசை என்பதை பற்றி சொல்லும்போது வைரமுத்து ஒரு இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். வைரமுத்து ஒரு நல்ல கவிஞன், அது வேறு விஷயம், அவரை பற்றிய கருத்து வேறுபாடுகள் யாருக்கும் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு முறை வைரமுத்துடைய ஒரு வசன நடை கண்ணதாசனை சந்திக்க போயிருந்தார். அப்போது கண்ணதாசன் இவரை சந்திக்க வந்த ஒரு கண்டுகொள்ளாமல் போய்விட்டார். என்ற நிகழ்வை அந்த வைரமுத்து எழுதும்போது கட்டுரையாக எழுதியிருக்கிறார் வசன நிலையில். அதை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதே இவன் கவிஞனாக சாதாரணமாக எழுதும் போதும் அந்த பொதுவான உரைநடைகள் கூட கவித்துவம் உள்ளதாக இருக்கின்றன. இப்படி சொல்லும் பொழுது இன்று கவிதை என்று நினைத்துக் கொண்டு எழுதுபவர்கள் கவிதைகளாக இல்லாமல் இருப்பதை நினைத்து நான் வருத்தப்படாமல் இருக்க முடியாது அல்லவா. சாதாரணமான பெண்ணால் ஒரு கவிதை ஓசை நயத்தோடு எழுத முடியுமாக இருந்தால் ஏன் இவர்கள் அந்த ஓசை நயம் உள்ள கவிதைகள் எழுதக்கூடாது? யாப்பிலக்கணம் என்பது சிரமமானது தான், ஆனால் சிரமமானது அல்ல. நீங்கள் ஆசிரியர் சிரமமானது தான், சிரமமானது அல்ல என்றாரு என்ற போது உண்மைதான். ஏனெனில் கற்கும் பொழுது சிரமமானதாக இருக்கும், கற்று தெளிந்தது பின்னால் அது ஒரு கரும்பு போன்ற இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். ஒரு எழுத்தை கூட, ஒரு வசனத்தை கூட நீங்கள் ஓசை நயம் இல்லாமல் எழுத மாட்டீர்கள். ஒரு உரைநடை எழுதும் போது அங்கே ஓசனையம் வரக்கூடியதா இருக்கும். ஏனென்ற காரணம் உங்களுடைய யாப்பு வெளியே விடாது, உங்களுடைய தன்னகத்துள் கொண்டதுதான் யாப்பினுடைய சிறப்பு. அதுதான் யாப்பு அறிவது கஷ்டம் அல்ல, யாப்பை கற்றுக்கொண்டு இந்த உள்ள ஆசைப்படுகிறார்கள் எழுதும் என்று ஆசைப்படுகிறார்கள். நல்லது, எழுதுங்கள். ஏன் கொஞ்சம் யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொண்டு எழுதக்கூடாது? வெறும் வசனத்தை எழுதிவிட்டு ஏன் என்று மற்றவர்களுக்கு திணிக்கிறீர்கள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் சொன்ன கருத்தோடு உடன்பட வேண்டியதான. இங்கே தமிழகத்திலும் கூட நாட்டுப்புற பாடல்கள் வெகுவாக சிலாகிக்கப்படுவதற்கு காரணமே அதனுடைய ஓசை நயம் தான். இன்றைக்கும் கூட அதை நாங்கள் தேடி அதை சேகரித்து கொண்டு இருக்கிறார்கள். அது திரை இசை பாடல்களிலும் கூட அது தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போது யாப்பிலக்கணம் என்பது எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த வெண்பா, கட்டளை கலித்துறை இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் வெண்பா கற்றுக் கொடுக்க அமீரக எழுத்தாளர் வாசக குழுமத்துக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் முன் வந்துருந்தீங்க. பாடங்கள் நம்ம வார இறுதிகள்லாம் செஞ்சோம்.
ஆனாலுமே கூட அந்த வெண்பா என்பதும் சரி, கட்டளை கலித்துறை அதெல்லாம் வந்து எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். நான் இலக்கணத்தை கற்றுக்கொண்டு கவிதை எழுத வந்தவன் அல்ல. ஆரம்ப காலத்தில் என் இளமை பருவத்திலே 12 வயதிலே எல்லாம் நான் விவேக சிந்தாமணி பாடல்களை மரணம் செய்திருந்தேன். என் தகப்பனார் ஒரு புலவர் மணி ஷரீஃபுத்தீன் அவருடைய நிர்பந்தத்தின் பேர், அதாவது நிர்பந்தத்தின் பேர் நான் விவேக சிந்தாமணி கவிதைகள் எல்லாம் மனப்பாடம் செய்திருந்தேன். அதற்கு பின்னிட்ட காலத்தில் என்னுடைய சிறிய தந்தையரிடம் இருந்த அவருடைய பெரிய ஆசிரியர், நல்ல கவிஞர், அவரிடமிருந்து கம்பராமாயணத்தை கற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அயோத்திய காண்டத்தையும் யுத்த காண்டமெல்லாம் நான் நிறைய கவிதைகள் இப்பொழுது கூட என்னுடைய மனத்தில் பதிவுபட்ட கவிதைகள் நிறைய இருக்கின்றன. அந்த ஓசைகளை வைத்துக்கொண்டு தான் நான் சின்ன சின்ன கவிதைகளாக எழுதினேன். என் தந்தையார் சொன்னார்கள், ஒரு 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 இதில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கவிதைகள் எழுதிவே நான் பின்னால் வந்து அதை திருத்தி தருவேன் என்று. நான் கொழும்பில் மருத்துவம் படிக்கிற காலத்தில் வீட்டில் இருந்து சிறு சிறிய கவிதைகள் எழுதி கொடுப்பேன். அதை எழுதி வைத்தால் தந்தையார் வந்து அதை திருத்துவார். கடைசியில் ஒன்றும் என்னுடைய கவிதையாக இருக்காது, சொற்களும் என்னுடையது, கருத்து மட்டும் என்னுடையதாக இருக்கும். எனக்கு கோபம் வரும். இருந்தாலும் கூட தந்தையார் பொறுமையாக அழகாக சொல்லித் தருவார்கள். கொஞ்ச நேரம் நான் இப்பொழுது இலக்கணம் சொல்லித் தருகிறேன் என்று யாப்பிலக்கணத்தை என் தந்தையார் சொல்லி தந்தார்கள். என் தந்தைக்கிடம் தான் நான் யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொண்டேன். ஆரம்ப காலத்திலே ரொம்ப சிரமமாக இருந்தது கற்றுக்கொள்ளும் போது. பின்னட்ட காலத்திலே அது மனப்பாடமாகி அதை எழுதி 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 பழகிய பின்னாலே ஒரு எழுத்து கூட ஓசை நயம் இல்லாமல் எழுதக்கூடாத அளவுக்கு என்னுடைய மனதை நான் பண்படுத்தி கொண்டேன். அதுக்கு யாப்பிலக்கணம் கற்று நான் கவிதை படிக்கவில்லை. கவிதை எழுதி தொடங்கி பழகியதுக்கு பின்னால் தான் யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொண்டேன். யாப்பிலக்கணத்தை கற்பது என்பது நான் முன்னர் சொன்னது போல சற்று கடினம்தான். ஆனால் கற்றவர்களோடு நிற்காமல் அதனை பயிற்சி நம்ம எந்த நாளும் திருப்பி திருப்பி, இப்போ உதாரணமாக நான் கதிர்பத சென்னல் வாட கார்குலம் கண்டு சென்று கொதிதிரை கடலில் பெய்து கெய்யும் கொள்கை போல் குவலையத்தே மதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் துன்பம் பாரார் நிதிமிக படைத்தோர்க்கிவார் நிறையிலார் கீய மாட்டார். இது வந்து பழைய காலத்து பாடல், விவேகசிந்தாமணியில் வருகின்ற ஒரு பாடல். இதை பார்த்து அந்த பார்த்ததுக்கு பின் அதே மாதிரி நான் அந்த அருட்டுணர்வை நான் எழுதினேன். கருவுற்று காயும் சென்னற் கடனிகள் புனருக்கெங்க என்ற மாதிரி ஒரு பாடல். கருமுயற் கூட்டம் சென்று கடற்தனில் பொடிதல் போல வறுமையால் ஏங்கிச் சோறும் வறியவர் துன்பம் பாரா பெருமைக்காய் செலவு செய்வர் பெரும் பொருளுடையார் அந்தொருள் அல்ல. அதே பொருளை நான் என்னுடைய மொழியில் எழுதியிருக்கிறேன். அப்படி எழுதி 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 பழகித்தான் என்னால் எழுத முடிந்தது. நீங்கள் சொன்னீர்கள் வெண்பாவும் கட்டளை கூறுவதையும் கஷ்டம் என்று சொன்னீர்கள். உண்மைதான். அது எப்போது கஷ்டமாகிறது? நீங்கள் விருத்தத்தை நல்லா எழுதி பழகுங்கள். விருத்தம் உங்களுக்கு வாராயமானதுக்கு பின்னால் நீங்கள் வெண்பாவும் கட்டளை கருது உங்களுக்கு எளிதாக இருக்கும். உண்மையிலேயே அந்த யாப்பின்படி வெண்பாவும் கட்டளை கருதியும் சுலபமானது. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், வெண்பாவை எடுத்துக்கொள்வோமே. வெண்பாவிலே முதல் சீரிலிருந்து இறுதி சீர் வரும் வரையில் தொடர்ச்சியாக வர வேண்டும். எந்த நிலையிலையும் தடை கட்டக்கூடாது. உதாரணமாக உங்களுக்கு நமக்கு சாதாரணமாக பாருங்கள், பெண்கள் தலைமுடி செய்யும் போது 3 பின்னல் எடுத்துக்கொண்டு இப்படி வந்து கடைசியில் மிக மெல்லிதாக ஒன்றாக வந்து முடியும். ஆரம்பத்தில் இருக்கும் இடையில் தொடர் மறந்து போகாது. அதுபோல தான் வெண்பாவிலும் முதலாவது சீரிலிருந்து இறுதியாக வருகின்ற சீர் வரையிலே எங்குமே தடை தட்டாமல் எழுத வேண்டும். சிரமமானது தான். ஆனால் பழக்கப்பட்டால் சிரமம் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் மற்றொன்று சொல்லி கட்டளைக்கலைத்துறையும் சற்று சிரமமானது. ஆனால் கட்டளைக்கலைத்துக்கு ஒரு இலக்கணம் யாப் இருக்கிறது. அதுவும் வெண்டலை பெறலாமல் எழுத வேண்டும். எல்லாவற்றிலுமே 3 எதிகை பொருத்தம் இருக்க வேண்டும். 5 சீரடை கொண்டதாக இருக்க வேண்டும். வெண்டலை விளங்காயில் முடிய வேண்டும். இறுதியிலே ஏகார ஈற்று பெற வேண்டும் என்பது. இதில் நேரில் துவங்கினால் 16 எழுத்துக்கள், நிறையில் துவங்கினால் 17 எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்பது விதி. அதாவது ஒற்றுநீக்கி. இந்த விதிகளை நீங்கள் பயன்படுத்தி மனதில் பதித்து கொண்டால் எழுதும் போது அந்த தவறாமல் எழுத முடியும். இது ஒன்றும் சிரமம். என்னால் எழுத முடிகிறது என்றால் என்னை போலதான் மற்றவர்கள், நீங்களும் என்னை போல ஒருவர் தான். உங்களுக்கு அந்த எழுத்து வாராயம். இப்போ என்னை பொறுத்தவரை நான் நினைத்தவுடனே வெண்பாவையும் கட்டளை கருத்தையும் என்னால் எழுத முடியும். அது எனக்கு சிரமமே இல்லை. அப்படியாக இருந்தால் ஏன் என்னால் ஏன் உங்களால் எழுத முடியாது? ஏன் எழுத முடியாது? அதாவது மலிந்து நாம் யாரிடையும் இலக்கணம் கற்றுக்கொள்ளுங்கள். கவிதைக்கு வந்து நிச்சயமாக எதிகை 3 விழுந்தால் தான் அது கவிதை என்று ஆகுவதில்லை. எதிகை 3 இல்லாமலே ஓசையோடு கவிதை வரும். அது வாலாயமான போது உங்களால் நீங்கள் எழுத முடியும். உதடுகள் ஒட்டாமலே வெண்பா பாடக்கூடியவர்கள் எத்தனை பேர்? உதடு ஒன்றோடு ஒட்டாத மாதிரி அந்த வெண்பா பாடக்கூடிய கடிதம் உள்ளவர்கள் இருந்தார்கள் தானே. இப்போது மிக குறைய விரல் விட்டு கூட 1 பேர் சிலர் இருக்க முடியும். இருந்தாலும் கூட எதை நீங்கள் வாலாயமாக்கி கொள்ளுகின்றதோ அது உங்களுக்கு எளிதாக ஆகும்.